Hi guys, welcome back to Phoenix Academy. இன்னைக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் பார்க்கறோம். இதுக்கு முன்னாடி சிம்பிள் பிரசன்ட் அப்படின்றது பார்த்தோம். சிம்பிள் பிரசன்ட் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்க் வந்து வீடியோ கார்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ சிம்பிள் பிரசன்ட் பார்த்துங்க. அண்ட் தென் சிம்பிள் பாஸ்ட் அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட யூசேஜ் என்ன, அண்ட் பிளஸ் எக்ஸாம்பிள்ஸோட இன்னைக்கு கிளியரா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் ஜம்ப் இன். சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட்னாவே நமக்கு தெரியும் இல்லையா, அது வந்து முடிஞ்சு போன விஷயத்துக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அப்போ என்ன வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நிமிஷம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாஸ்ட்ல சொல்ல மாட்டோம். வாட் இஸ் ஹேப்பனிங் நவ் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் பாஸ்ட்ல வந்து நமக்கு வராது. அப்ப எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாஸ்ட்ல வந்து எனி டைமிங் வந்து வரலாம். அது வந்து இன்னைக்கு நடந்தது வந்து சிம்பிள் பிரசன்ட் தான், பாஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. இன்னைக்கு முடிஞ்ச விஷயங்களை நம்ம சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். காலையில நான் 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த நிமிஷம் அது வந்து நடக்கல, முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம அந்த இடத்துல வந்து சிம்பிள் பாஸ்ட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ஜாய் பண்றாங்க அப்படின்னா தே என்ஜாய், அது ஒரு ஆக்ஷன் நடக்குது. ரெயின்னாலும் மழை வருது அப்படின்றது ஒரு ஆக்ஷன். இந்த இடங்கள்ல நம்ம வந்து பி வேர்ப்ஸ், வாஸ், வேரோ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சிம்பிள் பாஸ்ட்ல ஆக்ஷன் நம்ம டினோட் பண்ற மாதிரியான வேர்ப் யூஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு அவாய்ட் வாஸ் அண்ட் வேர் அப்படிங்கிற பி வேர்ப்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ண போறோம். அண்ட் தென் ஐஎன்ஜி அப்படிங்கிறதும் அவாய்ட் பண்ணும். ஹேவ், ஹாஸோட யூசேஜ் அப்படிங்கிறதும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி எக்ஸாம்பிள்ஸ். We enjoy the party. ஸோ நாங்க வந்து பார்ட்டியை என்ஜாய் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வாசோ வேறோ நம்ம ஆட் பண்ணிருக்கோமான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே வந்திருக்காது. ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க, வேர்பு தான் பாஸ்ட் இண்டிகேட் பண்ணணும்ன்றதுனால அது கூட இடி சேர்ந்த வேர்பு, அதாவது வேர்ப் டூன்றதை ஆட் பண்ணிருக்கோம். சியோட வேர்ப் டூ ஃபார்ம் வந்து சா அப்படின்றது. அதே மாதிரி டிரைவுக்கு வந்து ட்ரோ, என்ஜாய்க்கு வந்து என்ஜாய், ரெயின்ட் அப்படிங்கிற இந்த செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் மட்டும்தான் நம்ம இங்க வந்து யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி இட் ரெயின்ட் எஸ்டர்டே. ரெயின் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டைரக்டா ரெயினை வந்து சப்ஜெக்டா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால இட்டுங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்ணிட்டு தென் ரெயின்ட் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லியிருக்கோம். He took off his coat and sat down. இதுலயும் வந்து அவங்க வந்து அவங்க கோட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு கீழே உட்கார்ந்தாங்க. இந்த ரெண்டுமே பாஸ்ட் தான். ரெண்டுமே நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட்ல தான் சொல்லியிருக்கோம். sat, took அப்படிங்கிறது டேக்கோட பாஸ்ட் டென்ஸ். take, took and taken அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு தேவை verb டூ தான். அதனால took அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்கோம். இந்த phrasal verb. So take off பண்றதோட past வந்து took off. That means he removed his coat and sat down அப்படின்னு அர்த்தம். I cleaned my teeth twice yesterday and then my grandfather died. So இது வந்து die அப்படிங்கிறதோட past tense. died, died and died அப்படின்னு வரும். ஸோ என்னோட கிராண்ட்ஃபாதர் வந்து ஒரு 80 years இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். நமக்கு வந்து verb டூ அப்படிங்கிறது ஒன்று இடியில வரும். தட் மீன்ஸ் அது வந்து நம்ம வீக் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்னா இப்போ டிரைவ்ன்றது ட்ரோவா மாறி இருக்கும். இந்த சிலபல் அந்த வவல்ல வந்து சேஞ்சஸ் வந்து நமக்கு இருக்கும். டிரைவ் அப்படிங்கிறது ட்ரோவா வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இது இல்லாம நியூட்ரல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கு. நியூட்ரல் வேர்ப்லாம் என்னன்னா கட், கட், கட் அப்படின்னு இருக்கும். அதோட 3 ஃபார்மும் பார்த்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். கட்டோட பாஸ்ட் டென்ஸும் கட் தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்றதும் கட் அப்படின்னு தான் வந்திருக்கும். இதே மாதிரிதான் ஹர்ட்ன்றது, புட், அண்ட் இது இல்லாம ஸ்ப்ரெட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரே மாதிரி சிமிலரா 3 ஃபார்ம்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம எப்படி சிம்பிள் பாஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா. இப்போ வந்து ஹி டுக் ஆஃப் ஹிஸ் ஷர்ட்ன்றதுனால டுக்குனால இது சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே வந்து இதுல இருந்து யூஸ் பண்ணலாம். ஹி கட் his nails. இவங்க வந்து நேத்து நெயில் கட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல ட்ரூ வேர்ட்ஸை வச்சு மட்டும்தான் அது பாஸ்ட்ல இருக்கா பிரசன்ட்ல இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு விதமா எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, இது சிம்பிள் பிரசன்டா இருந்தா நம்ம எப்படி யூஸ் பண்ணிருப்போம், கட் கூட எஸ் சேர்த்துருப்போம் இல்லையா, தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது எஸ் சேர்த்துருப்போம். அப்படியும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி இல்லை இப்ப தேர் வருது, தே கட் தேர் நெயில்ஸ் அப்படின்னு வந்துருந்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம் தெரிஞ்சுக்க முடியாது. தேர்ட் பர்சன் சிங்குலர்னா தான் நம்ம எஸ் சேர்த்துருப்போம், இல்லைன்னா கட் ஏதாவது இருந்திருக்கும். அப்போ வந்து இந்த
டுவர்ட்ஸ் எஸ்டர்டேவோ இல்லை வந்து டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு சொல்றதோ இல்லை இந்த பாஸ்ட் அப்படின்னு சொல்றதை வச்சு நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னைக்கு லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் மீ தம்ஸ் அப். ஸ்டே டியூன்ட். பை.